பிரைசலா. இந்த நாளிலும் இந்த ஆராதனையை ஆசீர்வதித்து தரும்படியாக ஆரம்ப ஜெபத்தை பீட்டர். மகா கிருபையும் வல்லமை நிறைந்த தேவனே மஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. அந்த நேரத்தில் கூட நம்ம சமூகத்தை இன்னைக்கு நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே சோதரிக்கிறோம். சுதந்திரம் இந்த 2023 ஆண்டிலையும் கூட இந்த கிறிஸ்மஸ் பண்டிகை கூட ஆண்டவரே அப்பா சோதரம் அனுசரிக்கவும் உடைய நாமப்பா உடைய பிறப்பை நாங்கள் ஞாபகப்படுத்தவும் உடைய நாம மகிமைப்படும்படியாய் கூட அதனுடைய பிள்ளைகள் கூட வந்து சேர்ந்து ஆராதிக்க கொடுத்த கிருபைக்காய் சோதரிக்கிறோம். ஆமாண்டவரே அப்பா இயற்கை சூழ்நிலைகளையும் கூட ஆண்டவரே இன்னும் அதிகமாக மாற்றி கொடுக்க முடியாது. சோதரம் அப்பா ஆண்டவரே சோதரம் இந்த ஆராதனையை உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. ஆரம்பம் முதல் கடைசி வரையாக பாடல் பகுதியை உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். ஜப வேலையை உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நடத்த முடியாத சோதரம் தேவ செய்தியை உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே. மனதோடு துதிக்கிறோம் முடிவு ஜபம் வரைக்கும் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் நீர் பொறுப்படுத்தி நடத்த முடியாத சோதரம் அப்பா அந்த ஆராதனைக்கு விரோதமாக எழும்புகிறதான எல்லா பொல்லாத ஆவிகள் வான மண்டலத்து துரைத்தன ஆவிகள் ஆண்டவரே எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் சபிக்கிறோம் ஐயா. எல்லாவற்றையும் அந்த கட்டுகளெல்லாம் அவிழ்த்து போடுகிறோம் ஆண்டவரே. நீர் கர்த்தர் விடுதலை தருபடியாய் சோதரம் நடத்தி கொண்டிருப்பதற்காக சோதரம் துதிக்கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பாட்டுத்தாளிலிருந்து சில பாடல்களை பாடப்போகிறோம். Stop.
இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே,
Praise the Lord. Hallelujah. ஆராதனை உமக்கே என்று சொன்னால் கர்த்தரை நாம் பணிந்து கொள்ளணும். சிறு பிள்ளைகள்லாம் கவனிக்கணும். சிறு பிள்ளைகள்லாம் கவனிங்க. ஒரு சில நிமிடங்கள் முழங்கால் படியிட்டு நம்ம ஆண்டவரை ஆராதிப்போம். ஆண்டவரை ஆராதிக்கிறதுடைய ஒழுங்குமுறையும் நம் முழங்காலில் நின்று ஒரு 5 நிமிடங்கள் கர்த்தரை நாம் ஆராதிப்போமாக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாம் இப்போது பாடினது போல ஆமென். ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. நம்முடைய ஆண்டவர் ஆராதனைக்கு உரியவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஜீசஸ். ஓ பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ். இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பிலே உள்ள ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து மறைந்து விட்டார்கள். அவர்களையும் இந்த உலகம் இன்றைக்கு நினைவு கூர்ந்து பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாரை விட எல்லாரை பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு விசேஷமானது. காரணம் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை மையமாக வைத்து தான் இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய தலைவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, நான் யாரையும் பெயரை குறிப்பிட்டு சொல்கிறேன், உலகத்திலே யாரையெல்லாம் நம்ம பெரிய தலைவர்கள் என்று சொல்லி இன்றைக்கும் மதிக்கிறோம், போற்றுகிறோம், அவர்களுடைய தோற்றத்தையும் பிறப்பையும் மதிப்பிடுறதே இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை வைத்து தான். இப்போ நடந்து கொண்டிருக்கிறது 2023ஆம் ஆண்டு என்று சொன்னார். கிபி கிறிஸ்து பிறந்து 2023 வருஷங்கள் ஆகியிருக்கிறது. உங்களை அனைவரும் நீங்களும் சரி, நமக்கு முன்பாக தோன்றி வாழ்ந்து மறைந்தவர்களும் சரி, அப்படியே பிறந்த நாளை குறிப்பிடும் பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பின் வருடத்தை சொல்லித்தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. உதாரணமாக இன்றைக்கி நிறைய பேர் 2000 பிறந்திருப்பீங்க, 2005 பிறந்த சின்ன பிள்ளைங்க இருப்பீங்க. எதுவாக இருந்தாலும் அதனால் அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்து பிறந்து 2005 ஆண்டுகள் கடந்து நான் இந்த உலகத்தில் பிறந்தேன் என்பது தான் நீங்கள் சொல்லாமல் சொல்கிறீங்க. அது மாத்திரமல்ல, வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை பற்றி சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த அநேகருடைய வம்ச வரலாறை பார்க்க என்று சொன்னால் 2-3 தலைமுறைகள் தான் உங்களால் சொல்ல முடியும். 2-3 தலைமுறைகள் தான் சொல்ல முடியும். நீங்கள் இருக்கீங்கன்னா உங்கள் அப்பா பேரை கேட்டால் சொல்லுவீங்க, உங்கள் தாத்தா பேரை கேட்டால் சொல்லுவீங்க. முடிந்தால் உங்கள் தாத்தாவுடைய அப்பா பேரை உங்களால் சொல்ல முடியும். அதை தாண்டி உங்களால் சொல்ல முடியாது. அதை தாண்டி அந்த தாத்தாவுடைய அப்பா பேர் கேட்டால் யாருக்கும் சொல்ல முடியாது. விளங்குதா? எதுக்கு சொல்கிறேன்? இதுதான் இயல்பு. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்புடைய அப்படி அல்ல. அவருடைய வம்ச வரலாறு என்று சொல்லும்போது ஆதியிலிருந்து அவருடைய வம்ச வரலாறு இங்கே பட்டியலிடப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்து எந்த தலைமுறையில் எத்தனாவது தலைமுறையில் பிறந்தார் என்று முதற்கொண்டு வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்குது. எவ்வளவு ஒரு உண்மை, ஒரு வரலாற்று பூர்வமான உண்மை என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். இதெல்லாம் ஒரு வினோதமான விசித்திரமான ஒரு சிறப்பான காரியங்கள் என்பதை நான் சொல்ல வருகிறேன். எத்தனையோ மனிதர்கள், உதாரணத்துக்கு காந்தி எல்லாராலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு பெரிய தலைவர். இன்றைக்கும் நம்ம அக்டோபர் 2ஆம் தேதியே காந்தியினுடைய பிறந்த நாளை விடுமுறையாக அனுசரிச்சுக்கோம். காந்தியினுடைய அப்பா பேர் தெரியும், ஒருவேளை காந்தியினுடைய தாத்தா பேர் தெரியும். காந்தியினுடைய தாத்தாவுடைய அப்பா பேர் யாருக்காவது தெரியுமா? தாத்தாவுடைய தாத்தா பேரும் தெரியறது வாய்ப்பு இல்லை. நான் அதை குறைவாக சொல்லலை. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச அட்டவணையும் வரலாறை பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி என்று சொல்லி வரிசையாக பட்டியலிட்டு வேதத்தில் எழுதியிருக்கு. இதெல்லாம் இப்போ வாசிக்க நேரம் இல்லை. நான் உங்களுக்கு சுருக்கமாக அந்த கருத்துக்களை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். எனவே இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச அட்டவணை, வம்ச வரலாறை தெளிவாக இன்னாருக்கு இன்னார் பிறந்ததாகவும் கடைசியாக இயேசு கிறிஸ்து எந்த வம்சத்தில் பிறந்தார் என்பதையும் வேதாகமும் தெளிவாக எழுதியிருக்கிறது. எனவே இது உண்மை, இது சத்தியம். சரி, இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார், எதற்காக பிறந்தார் என்று சொல்லி பார்க்கும்போது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது,
இருளில் உள்ள ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. அதாவது இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை பற்றி சொல்லும் பொழுது, ஆம், இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை இருளடைந்து பாழடைந்து ஒரு வழி தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு வழி காட்டும்படியாக, வழி நடத்தும்படியாக, அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு ஒளியாக இருக்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு அவர் மனுஷனாக அவதரித்தார். அடுத்ததாக இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார் என்று சொன்னார், பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் உங்களை விடுதலை பண்ண வேண்டும் என்பதற்காகவும் ரட்சிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். எனவே இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை பற்றி சொல்லும் பொழுது, அவர் பிறக்கிறதுக்கு முன்னதாகவே இயேசு பிறக்க போகிறார் என்பதை அறிந்து சந்தோஷப்பட்டவர்களே ஒரு 2-3 நபர்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 13வது வசனம். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. 14, 13, 14. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். பாருங்க, பிறப்பின் நிமித்தம், அதாவது இது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே 2 பேரை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒருவர் நீண்ட காலமாகவே குழந்தை இல்லாமல் வயதான எலிசபெத்தும் அவருடைய கணவர் சகரியா என்பவரும் வயதானபடினாலே குழந்தை இல்லாத சூழ்நிலையிலே தேவதூதன் அவருடைய பார்த்து சொல்லுகிறது தான் நாம் இங்கே வாசித்தோம். 14வது வசனத்தை பாருங்கள். உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள். 19வது வசனம். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன், உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். கவனிங்க, மகிழ்ச்சி. அப்போ அவருடைய பிறப்பினால அநேகர் மகிழ்ச்சி, அநேகருக்கு சந்தோஷம். உண்மையாகவே அவருடைய பிறப்பின் மூலமாக இந்த உலகத்துக்கும் உலகத்தில் உள்ளவர்களுக்கும் அநேகருக்கும் சந்தோஷம் உண்டாகும் என்று சொல்லி பார்க்குறோம். அதே முதல் அதிகாரத்தில் 40வது வசனத்தை பாருங்கள். சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபொழுது அவளுடைய வயிற்றிலிருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். கவனிங்க, இங்கே ஒரு 2 சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எலிசபெத்தும் சகரியாவும் வயது சென்றாயிடுச்சு, ரொம்ப வயசாயிடுச்சு, நீண்ட நாட்களாகவே குழந்தை இல்லை. புரியுதுங்களா? அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் என்று அங்கே தேவதூதன் சொல்லுகிறதை வாசிக்கிறோம். இங்கே நான் பார்க்குறோம், மரியாளிடத்தில் அதே போல் தேவதூதன் சொல்கிறார், உன்னிடத்திலே பிறப்பது பரிசுத்தமாக இருக்கும் என்று சொல்கிறார். இது யார் என்று சொன்னால், திருமணம் ஆகாத ஒரு கன்னிமையாக இருக்கிற ஒரு சகோதரி தான் இந்த மரியா. வித்தியாசமான ஒரு அனுபவத்தை நம்ம அங்கே பார்க்குறோம். அப்படி சொல்லும் பொழுது பாருங்கள், இந்த செய்தியை கேட்ட உடனே இந்த மரியாள் என்ன செய்கிறார், எலிசபெத்தை சந்திப்பதற்காக போகிறார். அங்கே தேவதூதன் சொல்கிறார், எலிசபெத்துக்கு எத்தனாவது மாதம்? இது 6வது மாதம். அப்போ 6 மாதமாக அவர் கர்ப்பமாக இருக்கிறார் என்று சொல்லி இந்த மரியாள் அவளை பார்க்க போகும் பொழுது தான் அங்கே இப்போ வாசித்தோம். மரியாள் எலிசபெத்தை வாழ்த்தின உடனே அங்கே என்ன பார்த்தோம்? பரிசுத்த எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றிலிருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், சரி ஸ்திரீகளுக்குள்ளே, ஆமாம் இருக்கட்டும். அப்போ இது என்னவென்று சொன்னால், இவர்கள் இருவரும் திருமணமானவர்கள். மரியாளுக்கு திருமணம் ஆகவில்லை. திருமணம் ஆகாமையே அவள் கற்பம் தரிக்கிறார். அதை அவர் கேட்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், அந்த தேவதூதன், அது பரிசுத்த ஆவினாலே உனக்கு கற்பம் உண்டாகும் என்று சொல்லி. இங்கே நாம் பார்க்கிறோம், எலிசபெத்தை பார்க்கிறோம், அவருடைய கணவரும் இருவரும் திருமணமானவர்கள்.
அவர்கள் இணைந்ததுனால அவர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் உண்டாயிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வெவ்வேறு வித்தியாசப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருவரும் சந்திக்கிறார்கள். 2 பேருக்குமே வித்தியாசமான சூழ்நிலையிலே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். இப்படி செய்யும் பொழுது அங்கே நான் வாசிக்கிறோம், அவன் வயிற்றில் உள்ள துள்ளிற்று. நிறைய பேருக்கு இந்த காரியத்தை குறித்து நிறைய பேருக்கு தெரியும், நிறைய தாய்மார்களுக்கு தெரியும். கர்ப்பமாகி சில மாதங்கள் ஆனாகவே குழந்தை நம்முடைய வயிற்றில் இருக்கிறதை உணர முடியும். அதனுடைய அசைவை உணரக்கூடிய ஒரு அனுபவம் உங்களுக்கு உண்டு என்பதை தெரியும். நிறைய பேருக்கு இந்த காரியத்தை குறித்து ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறார். என்னவென்று சொன்னால், இந்த கருக்கலைப்பை பற்றி சொல்லும் பொழுது இப்படி சிலர் நினைக்கிறார்கள். என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், அதுதான் ஒன்றும் தெரியாது தானே, அது தவறு இல்லை, அது பாவம் இல்லை, அதாவது வயிற்றில் இருக்கிற கருவுக்கு எதுவுமே தெரியாது, அதனால் அதை அழிக்கிறது தவறு என்ற ஒரு கருத்து, ஒரு விதமான தவறான கருத்து சில இடங்களிலே இருந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு விவாதத்துக்குரிய விஷயம். ஆனால் ஒரு காரியத்தை நம்ம நினைக்கணும், நம்ம அப்படி நினைக்கிறது தவறு. ஏனென்றால் வயிற்றிலே இருக்கும் பொழுதே, அந்த குழந்தை கருவில் இருக்கும் பொழுதே அதற்கு எல்லா உணர்வுகளும் உண்டு, எல்லா உணர்வுகளும் இருக்குது என்பதை நீங்களும் அதை அறிந்திருக்கீங்க, வேதமும் அதை சொல்லுகிறது. அப்படி இருக்கும்போது அதை எப்படி இது தவறு இல்லை என்று சொல்ல முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எனவே அப்படி அல்ல பிரியமானவர்களே. இந்த மரியாள் அவளை வாழ்த்தும் பொழுது, எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது என்ன செய்தது? அவருடைய வயிற்றிலே இருக்கிற பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் என்ன செய்தாலாம்? பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்ட, உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். கவனிங்க, என்ன சொல்றாரு? உரத்த சத்தமாய் என்று சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நமக்குள்ள ஒரு உணர்வு வரும், ஒரு புரிந்து கொள்கிற உணர்வு வரும். அந்த உணர்வு வரும் பொழுது அது சத்தமாக தான் வரும். சிலர் நினைக்கிறாங்க என்ன சத்தம் போடுறாங்க என்று சொல்லி. அமெரிக்காவில் ஒரு சபையில் கவனிங்க, அது ஒரு பாரம்பரியமான ஒரு சபை. அங்கே என்ன செய்தார்கள், ஒரு பிரசங்கியார் ஒருவர் என்ன செய்தாராம், பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அந்த சபையில் இருக்கிற ஒரு விசுவாசி என்ன செய்தாராம், அல்லேலுயா அல்லேலுயா என்று சொல்லி அவர் பரிசுத்த ஆவியில் நிரம்பி உற்சாகமாக சொல்கிறாங்க. அந்த சபையில் அப்படிலாம் சொல்லுவதை அனுமதிக்கிறது இல்லை. எனவே அவர்கள் இதெல்லாம் சொல்லக்கூடாது, சத்தம் போடாத என்று சொல்லி அவர் அமைதிப்படுத்தும் பொழுது அந்த அம்மா என்ன செய்து பரிசுத்த ஆவியில் நிறைந்து லேலுயா லேலுயான்னு சொல்லிட்டு இருந்துச்சு. உடனே அங்கே உள்ள வாலண்டியர்ஸ் சொன்னாங்க, அவங்கள அமைதியாக இருக்க சொல்ல. அவங்க போய் சொன்னாங்க, அதையும் அது கேட்கல, திரும்பவும் உரத்த சத்தமாக சொல்லிச்சு. இப்படி யார் சொல்லி கேட்காம பரிசுத்த ஆவியில் நிரம்பி அந்த அம்மா என்ன செய்தது, சத்தமாக சொன்னதும் என்ன பண்ணாங்க, அந்த சபையில் உள்ளவங்கெல்லாம் 2 பேரை கொண்டு வந்து இந்த அம்மாவை குண்டு கட்ட தூக்கி கொண்டு போய் வெளில போட்டுவிட்டாங்க. அவனிங்க இப்படி 2 பேர் வந்து இந்த அம்மாவை பிடிச்சி தூக்கிட்டு போகிறாங்க. அந்த பிரசங்கியார் பேர் வந்து பாபு. அவர் பாபு பாபுன்னு சொல்லிட்டு போச்சு. ஐயா பிரைசலால் பாபு பிரைசலால். அவர் உடனே என்னான்னு கேட்டார். என்னம்மா கத்திக்கிட்டு இருக்கியா என்னான்னு கேட்டார். அதுக்கு அந்த அம்மா சொல்லிச்சான், ஏசுநாதரை ஒரே ஒரு கழுதை தான் சுமந்தது, என்னை வந்து 2 கழுதை சுமக்குது, லேலுயான்னு சொல்லிட்டு போச்சான். இது எப்படி இருக்குது? என்ன சொல்ல வருகிறேன், இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த காரியங்களை குறித்து ஒரு வெளிச்சம் இல்லாமல், விளக்கம் இல்லாமல், எதை குறித்து பரிசுத்த ஆவியிலே நிரம்பும் போது அது என்ன சத்தம் போடுறாங்க, அவங்க என்ன கத்துறாங்கன்ற. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது இந்த காரியங்கள் நடக்கும். இந்த காரியங்கள் குறித்து சில தெளிவில்லாமல் இருக்கீங்க, இந்த காரியத்தை நீங்கள் தெளிவுபடுத்திக்கொள்ள. இங்கே நான் பார்க்குறோம், அங்கு மரியாளை அவர் வாழ்த்துகிறதை பார்க்கிறோம். சரி, அடுத்ததாக 43வது வசனம். என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது, இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. சரிங்க, இங்கே என்ன பார்க்குறோம், 43ல் என்ன செய்கிறார், அந்த எலிசபெத்து மரியாளை வாழ்த்துகிறார். எப்படி பாராட்டுகிறார் என்று பாருங்கள். என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதனால் கிடைத்தது. நல்லா கவனிங்க, மரியாள் திருமணம் ஆகாத ஒரு கன்னி பெண். இந்த எலிசபெத்து திருமணமாகி வயதானவன். அப்படி பார்க்கும்போது வயதில் அவங்க சீனியர் மரியாளை விட. ஆனாலும் இந்த மரியாளை என்ன சொல்கிறேன், இந்த எலிசபெத்து மரியாளை பார்த்து என்ன சொல்கிறேன்னா, என் ஆண்டவருடைய தாயார் என்று அவளை பாராட்டுறதும் உயர்த்துகிறதையும் நாம் பார்க்குறோம். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால்,
மரியாளை அவள் ஆராதிக்கவில்லை. எல்லாம் புரிஞ்சுங்க, அவளை ஆராதிக்கவில்லை, வாழ்த்துகிறாள். அவளை உயர்த்துகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். இதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அப்போ வயது அதிகமாக இருந்தாலும் மரியாளை எலிசபெத்து வாழ்த்துகிறதை பார்க்க காரணம் என்ன என்று சொன்னால் அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்ட ஒரு மகிழ்ச்சி. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொல்கிறேன், கிறிஸ்துவனுடைய பிறப்பு இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்பதாகவே அவர்களை மகிழ பண்ணின, மகிழ்ச்சிக்குள்ளாக்கின, சந்தோஷப்படுத்தின காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறேன். அடுத்ததாக இயேசுவை கண்ட 4 பேரை சொல்லி நான் முடிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். யார் கண்டது? மேய்ப்பர்கள்லாம் ஆடு மேய்க்கிறவர்கள். பாருங்க, இயேசு பிறந்த பிற்பாடு இயேசுனுடைய பிறப்பை முதல்ல செய்தி அறிவிக்கப்பட்டதும் மேய்ப்பர்கள் தான். முதல்ல வந்து பார்த்தது யார் என்று சொன்னால் மேய்ப்பர்கள் தான் முதல்ல பார்த்தது. 4 பேர் அவர்களை இயேசுடைய பிறந்த பிற்பாடு இயேசுவை பார்த்தாங்க குழந்தையில். அதில் முதலாவது பார்த்தது யார் என்று சொன்னால் ஆடு மேய்க்கிற மேய்ப்பர்கள் தான். மேய்ப்பர்கள் எதனால் முதலாவது அவங்களுக்கு பார்க்குற ஒரு பாக்கியம் கிடைத்தது என்று உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் நினைக்கலாம் என்ன காரணம் என்று சொன்னால், அங்கே எழுதப்பட்டிருக்குது, மேய்ப்பர்கள் இரவு முழுவதும் அவர் விழித்திருந்து மந்தையை காத்ததுனால அந்த விழித்திருக்கிற நேரத்தில் தேவதூதன் வந்து அங்கே சொல்கிறான், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனிங்க, இந்த பிறப்பை மட்டுமில்லை, இந்த பிறப்பின் நாளில் உங்களுக்கு சொல்கிறேன், கர்த்தருடைய கைடன்ஸ், கர்த்தருடைய வழிகாட்டுதல் யாருக்கு வெளிப்படுத்தப்படும் என்று சொன்னால் விழித்திருக்கிறவர்களுக்கு தான். இப்போ கூட நான் சொல்கிறேன், விழிப்பாக இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்பவர்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆலோசகராக இருப்பார், உங்களை வழிகாட்டுவார், உங்களை வழி நடத்துவார். இரண்டாவதாக 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். 2ஆம் அதிகாரம். அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வரை காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கவனிங்க, இரண்டாவதாக இயேசு குழந்தையாக இருந்த இயேசுவை பார்த்த நபர் யார் என்று சொன்னால் சிமியோன். இவனை பற்றி இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்று சொன்னார், அவன் எப்படிப்பட்டவன்? நீதி உள்ளவன், தேவ பக்தி உள்ள ஸ்பிரிச்சுவல் மேன். மேய்ப்பர்கள் என்று சொல்லும்போது இந்த சமூகத்திலே, இந்த சமுதாயத்திலே ரொம்ப எளிமையானவர்கள், ரொம்ப சாதாரணமானவர்கள். எனவே வெரி சிம்பிள் லைஃப் மேய்ப்பர்கள் பற்றி நான் சொல்கிறேன். அப்போ சிம்பிளிசிட்டியாக இருக்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் முதல்ல அதை பார்க்கும்படியான ஒரு வாய்ப்பை தந்தார். இரண்டாவதாக நான் பார்க்கும்போது இந்த சிமியோனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் எப்படிப்பட்டவனா? அவன் நீதி உள்ளவனாக இருந்தான், அவன் தேவ பக்தி உள்ளவனான். அப்போ ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆழமாக இருப்பவருக்கு தேவன் தம்மை அவர் வெளிப்படுத்துவார். அதை பார்க்குற அந்த பாக்கியம் அவருக்கு கிடைக்கும். மூன்றாவதாக லூக்கா 2ஆம் அதிகாரம் 36வது வசனம். ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தியும் ஆகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி. அவள் கன்னி பிரயாத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாயிருந்தாள். சரி, ஏறக்குறைய 84 வயது உள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். கவனிங்க, அவள் கிடைத்த பாக்கியம் அது. மூன்றாவதாக அன்னாளை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குது? இரவும் பகலும் ஆலயத்திலே தங்கி என்ன செய்தாள்? அவன் இரவும் பகலும் ஆலயத்தில் தங்கி சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தாங்களாம், இல்லை கதை பேசிகிட்டு இருந்தாங்களாம், இல்லை வம்பு வளர்த்துக்கிட்டு இருந்தாங்களாம். இரவும் பகலும் என்ன செய்தா போட்டிருக்குது? உபவாசித்து ஜபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார். சின்சியர் உமன், அதாவது பக்தியில் ரொம்ப சின்சியராக இருந்தவர்களுக்கு ஆண்டவரை பார்க்கும் பாக்கியம் கிடைத்தது. முதலாவது இயேசுவை பார்த்த 4 நபர்களை நான் வரிசைப்படுத்தி கொண்டு வருகிறேன். முதல்ல பார்த்தது மேய்ப்பர், இரண்டாவது பார்த்தது சிமியோன், மூன்றாவதாக பார்த்தது யாரு? அன்னாள். நான்காவதாக நாம் பார்க்கலாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம்
10:11. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். கவனிங்க, அதாவது நீங்கள் ஒன்றிலேருந்து வாசித்தாதான் உங்களுக்கு விளங்கும். வாசிக்க இப்போ நேரம் இல்லாமல் நான் விரைந்து சீக்கிரமாக சுருக்கமாக நான் முடிக்கிறேன். அது யார்? சாஸ்திரிகள். சாஸ்திரிகள் தான் எழுதியிருக்குது. எத்தனை பேர் நீங்கள் எழுதலை. சில பேர் ஒரு யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறாங்க 3 பேர் அல்லது 4 பேர் என்று. ஒரு யூகம்தான், ஆனால் எத்தனை பேருன்னு தெரியல. ஆனால் அநேகர், அது மட்டும் நல்லா தெரியுது. என்னைக்கு சரியாக தெரியல. சரி, இந்த சாஸ்திரிகள் என்ன செய்ததாக பார்க்கிறோம்? அந்த நட்சத்திரத்தை கண்டு 10வது வருஷத்தை பார்க்கிறோம். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்ட பொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அதுக்கப்புறம் என்ன செய்தாங்க? அந்த குழந்தையை போய் பார்க்குறாங்க. பாருங்க என்ன சொல்ல வருகிறேன். இவர்கள் யார் என்று சொன்னால் சாஸ்திரிகள். என்ன யார்? அந்த காலத்தில் கவனிங்க, இன்றைக்கி நாள் பார்க்குற, நட்சத்திரம் பார்க்குற, ஜோசியம் பார்க்குற ஆள் கிடையாது. அவங்கெல்லாம் அவங்க அஸ்ட்ராலஜி, அதாவது வானத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் கணிக்கக்கூடிய ஒரு ஞானிகள் அவர்கள். அந்த நாட்களிலே ராஜாவுக்கு முன்பாக அவர்களுக்கு மதிப்பு உண்டு. அதனால தான் ஏரோதை போய் பார்க்கும்போது அவருக்கு பலத்த வரவேற்பு. அவனுக்கு அப்படிப்பட்ட மதிப்புக்குரிய மதிக்கப்படத்தக்க இந்த சாஸ்திரிகள் இந்த குழந்தையை பார்த்ததாக பார்க்குறோம். அப்போ இவர்கள் யார் என்று சொன்னால் ஸ்பெஷல் பர்சன், சிறப்பு வாய்ந்தவர்கள். சிம்பிளி ஸ்பிரிச்சுவல், சின்சியர், ஸ்பெஷல் பர்சன், அதாவது விசேஷமானவர்கள். இவர்கள் விசேஷமானவர்கள் இயேசுவின் குழந்தையாக இருக்கும்போது பார்க்கும் பாக்கியம் கிடையாது. ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். மேய்ப்பர்கள் பிறந்த உடனே குழந்தையாக இருக்கும்போது போய் பார்த்தாங்க. சிமியோன் சில நாட்கள் கழித்து தான் பார்த்தாங்க. அதே போல் அண்ணாலும் சில மாதங்கள் கழித்து தான் குழந்தை இயேசுவை பார்க்க பாக்கியம் கிடைத்தது. இந்த சாஸ்திரிகள் இவனுக்கு கிட்டத்தட்ட 2 வயது ஆகும்போது தான் போய் பார்த்தாங்க. என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், எல்லாரும் ஒரே நாளில், ஒரே நேரத்தில், ஒரே சமயத்தில் போய் பார்க்கலன்னு நான் சொல்ல வரேன். இவர்கள் எல்லாருமே வெவ்வேறு சந்தர்ப்பத்தில், வெவ்வேறு சூழ்நிலையில் இயேசுவை போய் பார்த்த நபர்களை நான் உங்களுக்கு பட்டியலிட்டு சொன்னேன். இதுலேருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? இன்றைக்கு ஆண்டவர் அறிந்தவர் இன்றைக்கி நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டவங்க. நீங்கள் கூட எல்லாரும் ஒரே நாளில், ஒரே நேரத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல. எல்லாருமே ஒவ்வொரு காலகட்டத்தில், ஒவ்வொரு சூழ்நிலையில், வித்தியாசமான சூழ்நிலையில் தான் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கீங்க. ஒரு சில பேர் 1990 ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க, சில 95, சில பேர் 2000, சில பேர் 2005, 2010. இந்த மாதிரி வெவ்வேறு காலகட்டங்களில் தான் நீங்கள் இயேசுவை அறிந்திருக்கீங்க இல்லவா? ஆமாம். இப்படித்தான் ஆண்டவர், கவனிங்க, எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் தம்மை வெளிப்படுத்துறது அல்ல. அது மாத்திரமல்ல, எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் சொல்லப்பட்டாலும் பாருங்க, எத்தனை தடவை நீங்களே இருந்தாலும் சரி, பல முறை பல பிரசங்கங்கள், பல செய்திகள், பல சுவிசேஷத்தை கேட்டு பல நாள் கழித்து தான் சில பேர் ரட்சிக்கப்படுறாங்க இல்லைவா? அதுபோல் இன்றைக்கும் சொல்கிறேன், நம்ம இந்த நாட்களிலே எல்லாரும் ஒரே நாளிலே, ஒரே சமயத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதில்லை. ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்ற நீங்கள் இந்த நல்ல நாளிலே இந்த கிறிஸ்துவனுடைய பிறப்பை நீங்கள் பிரசித்திப்படுத்த வேண்டும். இது நம்முடைய கடமை. இதுதான் இந்த ஆண்டவருடைய பிறப்பின் நாளிலே நாம் அவருக்கு செய்கிற ஒரு பெரிய ஒரு பாக்கியமான காரியம். நம்ம செய்ய வேண்டியது என்ன? வெறும் பிறப்பை கொண்டாடுவது மட்டும் அல்ல, அந்த கொண்டாட்டத்தினுடைய பிரதிபலிப்பு என்னென்று சொன்னால், இயேசுவை நம்ம என்ன செய்யணும்? பிரதிபலிக்கணும். இயேசுவை நம்ம பிரசித்தப்படுத்தணும். ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. இப்போது கூட சில பிள்ளைகள் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக சில காரியங்கள் செய்ய இருக்கட்டும். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதோடு நம்ம நின்று போகிறது. இதில் நோக்கம் என்ன என்று சொன்னால், ஆண்டவரை நம்ம பிரஸ்தாபப்படுத்துகிறோம், பிரசித்திப்படுத்த வேண்டும். ஒவ்வொருவரும் இன்றைக்கு மட்டுமல்ல, என்றைக்கும் எப்பொழுதும் கிறிஸ்துவின் பிறப்பை மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்க வேண்டும். இதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். அன்பின் பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் உம்முடைய பிறப்பை உலகம் எங்கும் இருக்கிற சபையில் இருக்கிற ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் அனைவரும்
ஆதரித்து ஆசரிக்கிற இந்த நல்ல நாளிலே கர்த்தர் எங்களுக்கும் இந்த பாக்கியத்தை கொடுத்து நாங்களும் ஒரு கூட்டமாக இந்த இடத்துல கூடி உம்மை ஆராதிக்கும் பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறீர். வெவ்வேறு சந்தர்ப்ப சூழ்நிலைகளிலே ஒவ்வொருவருக்கும் உம்மை காணும்படியான பாக்கியத்தை ஆண்டு கொடுத்தீர். அதே போல் எங்களுக்கும் அந்த பாக்கியத்தை கொடுத்தீர். அநேகரை நீர் தெரிந்து கொண்டீர், ரட்சித்தீர், உம்முடைய அன்பை அவர்களுக்கு விளங்க செய்திருக்கிறீர். இன்றைக்கு இந்த நாளிலே அநேக புதிய ஆத்துமாக்கள் அநேகர் இங்கே வந்திருக்கிறார். அவருக்கும் உடைய அன்பை நீர் விளங்க செய்யுங்கப்பா, உடைய ரட்சிப்பை விளங்க செய்யுங்கப்பா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும், பிரஸ்தாபப்படட்டும். ஆண்டவர் இருளில் ஜனங்கள் வெளிச்சத்தை காணட்டும், அவருடைய சாபங்கள் நீங்கட்டும். கர்த்தாவே, ஒவ்வொரு இருதயங்களிலும் நீர் வாசமாக இருப்பீராக, சமாதானத்தை கட்டளையிடுவீராக, ரட்சிப்பின் பாக்கியத்தை ஒவ்வொருக்கு நீ தருவீராக. நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்கள் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது சிறு பிள்ளைகளுடைய நிகழ்ச்சிகள் இருக்கும். எனவே யாரும் ஓகே. God sent His Son, He's the Savior of the world, and now we can call Him friend. God sent His Son, He's the Savior of the world, and now we can call Him friend. Jesus Savior, Jesus Savior, we will tell everyone. Jesus Savior, Jesus Savior, He's the Savior of the world, Savior of the world. God sent His Son, He's the Savior of the world, and now we can call Him friend. God sent His Son, He's the Savior of the world, and now we can call Him friend. Jesus Savior, Jesus Savior, we will tell everyone. Jesus Savior, Jesus Savior, He's the Savior of the world, Savior of the world, Savior of the world. ஓகே. உங்க எல்லாரையும் வெல்கம் பண்ண குட்டீஸ்க்கு நம்ம மறுபடியும் ஒரு நல்ல ஒரு பெரிய கிளாப் பண்ணிடலாமா? ஓகே. நெக்ஸ்ட் இப்போ வந்து குட்டீஸ்லாம் இப்போ வந்து மனப்பாட வசனம் சொல்ல போகிறாங்க. நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளில் மேலிருக்கும், அவர் நாமம் அதிசயமானது. ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். பிரைஸ் தி லார்ட். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது
கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். மத்தேயு 7:7. நான் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். 10:11. சங்கீதம் 23. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்ல இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஓகே, மறுபடியும் நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க மனப்பாட வசனம் சொன்ன பிள்ளைங்களுக்கு. அடுத்தது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமிக்கு வந்தார். அவர் நம்முடைய பாவத்தை போக்க இருளான வாழ்க்கையில் வெளிச்சத்தை தரத்துக்காக வந்தார். இன்னும் எதுக்காக நம்மளாம் இந்த உலகத்துக்கு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா டீட்டெயிலாக சொல்கிறதுக்கு நம்ம கேர்ள்ஸ் எல்லாம் டான்ஸ் ஆட வராங்க. ஓ பூமிக்கொரு புனித வந்ததே, क्या बात है भैया. ஒரு புனிதம் இந்த மண்ணில் வந்தது, உள்ளமெல்லாம் சந்தோஷம் இன்று பொங்குது. பரலோக தந்தையின் செல்லம் வந்தது, மண்ணான என்னையும் தேடி வந்தது. அகிலத்தை படைத்தவர் அணுவானது, அறிவு கெட்டா பெரும் விந்தை இது. அகிலத்தை படைத்தவர் அணுவானது, அறிவு கெட்டா பெரும் விந்தை இது. பூமிக்கொரு புனிதம் என் மண்ணில் வந்தது, உள்ளமெல்லாம் சந்தோஷம் இன்று பொங்குது. பரலோக தந்தையின் செல்லம் வந்தது, மண்ணான என்னையும் தேடி வந்தது. பிறந்தார் என்றோ, அறிஞானத்தை அவமாக்கியே புல்லனை மீதினில் பிறந்தார் என்றோ. உலகத்தின் பாவத்தை தாம் போக்கவே தேவாட்டு குட்டியாய் பிறந்தார் என்றோ. உலகத்தின் பாவத்தை தாம் போக்கவே தேவாட்டு குட்டியாய் பிறந்தார் என்றோ. விந்தையாம் கிறிஸ்துவை கொண்டாடுவோம். பூமிக்கொரு புனிதம் அந்த மண்ணில் வந்தது, உள்ளமெல்லாம் சந்தோஷம் இன்று பொங்குது. பரலோக தந்தையின் செல்வம் வந்தது, மண்ணான என்னையும் தேடி வந்தது.
என்றோ. பரலோகில் நம்மை சேர்த்து தம்மை தாழ்த்தியே சிலுவையில் ஜீவனை தந்தார் என்றோ. பரலோகில் நம்மை சேர்க்க தம்மை தாழ்த்தியே சிலுவையில் ஜீவனை தந்தார் என்றோ. ரட்சகர் இயேசுவை கொண்டாடுவோம். பூமிக்குரிய புனிதம் அது மண்ணில் வந்தது. உள்ளமெல்லாம் சந்தோஷம் என்று பொங்கது. பரலோக தந்தையின் செல்லம் வந்தது. மன்னார என்னையும் தேடி வந்தது. பூமிக்குரிய புனிதம் அது மண்ணில் வந்தது. உள்ளமெல்லாம் சந்தோஷம் என்று பொங்கது. பரலோக தந்தையின் செல்லம் வந்தது. மன்னார என்னையும் தேடி வந்தது. ஓகே, உங்க எல்லாருக்கும் ஏசப்பா எதுக்கு வந்தாங்க அப்படின்னு நம்ம கேர்ள்ஸ் நடனத்தின் மூலமா காட்டிட்டாங்க. அவங்களுக்கு மறுபடியும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாமா? அடுத்தது இப்போ நம்ம குட்டீஸ் வந்து மனப்பாட வசனம் சொல்ல வராங்க. சங்கீதம் 146. அல்லேலூயா. என் ஆத்மாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவில் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். பிரபுக்களையும் இரட்சகத்திறனில்லாத மனுபுத்திரனையும் நம்பாதிருங்கள். அவனுடைய ஆவி பிரியும். அவன் தன் மண்ணுக்கு திரும்பான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவன். வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கும் உண்மையை காக்கிறவர். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். அவர் நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கருடைய வழியையோ கவிழ்த்து போடுகிறார். கர்த்தர் சகா காலங்களும் அரசாளுகிறார். சியோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாக ராஜரிகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தன்னிடத்தில் அன்பு கூறுகிறவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீரகத்தை பெறுவான். யாக்கோபு 1:12. சங்கீதம் 148. அல்லேலூயா. வானங்களில் உள்ளவைகளை கர்த்தரை துதியுங்கள். உன்னதங்களில் அவரை துதியுங்கள். அவருடைய தூதர்களை நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். அவருடைய சேனைகளை நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். சூரிய சந்திரரை அவரை துதியுங்கள். சூரிய சந்திரரை அவரை துதியுங்கள். ஆகாய மண்டல மேலுள்ள தண்ணீர்களை அவரை வானாதி வானங்களை அவரை துதியுங்கள். ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களை அவரை துதியுங்கள். அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் அவைகளை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நிலைக்கும்படி செய்த மாறாத பிரமாணத்தை அவைகளுக்கு நியமித்த பூமியில் உள்ளவைகளை கர்த்தரை துதியுங்கள். மகா மச்சங்களை சகல ஆழங்களை அக்குனியை கல்மறையினை உறைந்த மழையை மூடு பணியை அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றை மலைகளை சகல மேடைகளை கனிமரங்களை சகல கேதுகளை காட்டு மிருகங்களை சகல நாட்டு மிருகங்களை ஊரும் பிராணிகளை இரவுல பறவைகளை பூமியின் ராஜாக்களை சகல ஜனங்களை பிரபுக்களை பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளை வாலிபரை கன்னிகைகளை முதிர் வயதுள்ளவர்களை பிள்ளைகளை கர்த்தரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். அவரின் நாமம் மாத்திரம் உயர்ந்தது. அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாக இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு கொம்பை வைத்தார். அல்லேலூயா. சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும்.
உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாக்கும் சமாதானத்தையும் காண்பாய். சங்கீதம் 18:25-26. தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவனாக இருக்கும், உத்தமனுக்கு நீர் உத்தமனாகவும், புனிதனுக்கு நீர் புனிதனாகவும், மாறுபட்ட உள்ளவனுக்கு நீர் மாறுபடுவதாக தோன்றுவீர். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். சங்கீதம் 32 1-2 அதிகாரம். எவ்வளோ அழகா இருந்துச்சுன்னு பார்த்தீங்களா? நல்ல வசனம் சொன்னாங்களா? மறுபடியும் அவங்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாமா? ஓகே. அடுத்ததாக நம்மளை விட்டு கொடுக்காத தெய்வம், நம்மளை நடத்துகின்ற தெய்வம் யாருன்னு பாடல் மூலமாக பாடியே உங்களுக்கு காட்ட போறாங்க நம்ம குட்டீஸ்.
எவ்வளோ அழகா இருந்துச்சு பாத்தீங்களா? எல்லாருக்கும் மறுபடியும் நம்ம ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாமா? இப்போ நம்ம பிள்ளைங்க மனப்பாட வசனம் சொல்ல வராங்க. சங்கீதம் 121. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். கர்த்தர் நிழலாய் இருக்கிறார். கர்த்தர் உன் எல்லா தீங்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையை வார்த்தை இது முதல் கொண்டு என்றைக்கும் காப்பார். Psalm 121. I will lift up my eyes to the mountains, where does my help comes from. My help comes from the Lord, the makers of heaven and the earth. Heaven and the earth. Psalm 23. The Lord is my shepherd, I shall not be in want. He restored my soul. He guide me the path of righteousness for His name's sake. Even though I walk through the valley of shadow of death, I will fear no evil, for You are with me. Your rod and Your staff, they comfort me. லூக்கா 1:26. 6 மாதத்திலே கபிரேயல் என்னும் தூதன் நஸ்ரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தனாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த கன்னிகையிடத்திலிருந்து தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டான் வார்த்தையினால் கலங்கி இந்த வார்த்தை எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாள் என்றான். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். யாக்கோப்பின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசலாடுவார், அவர் ராஜ்யத்துக்கு என்று முடிவிராது என்றான். அதற்கு மரியாள், இது எப்படியாகும், நான் புருஷனை அறியேனே என்றான். சங்கீதம் 122, 1-9. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். எருசலேமே, உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. எருசலேம் இசைநேப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்திரிப்பதற்கு போகும். அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனமாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. எருசலேமின் சமாதானத்துக்காய் வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவன் சுகித்திருப்பார்களாக. உன் அலங்கரத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. என் சகோதரன் நிமித்தம், என் சிநேகிதர் நிமித்தம் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பேன். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயங்களின் நிமித்தம் உன்னில் நன்மை உண்டாக தேடுவேன். ஆமென். ஆமென். மறுபடியும் நல்ல ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாமா? அடுத்தது நம்ம ஏசப்பா ஒரு வசதியுமே இல்லாத மாட்டுத் தொழுவத்தில் தான் பிறந்தாங்க. ஆனால் அந்த தொழுவத்தில் முன்னணியில் நிறைய சந்தோஷமும் ஆர்ப்பாட்டம் கொண்டாட்டம் இருந்துச்சு. நம்ம ஏசு பிறந்த நாளை நாம் கொண்டாடுவோம் என்று நம்ம கேர்ள்ஸ் ஆட வராங்க.
Joy Creative Production. For video cover. எல்லாரும் நல்லா கொண்டாடி இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு தடவை நம்ம அவங்களுக்கு நல்ல பெரிய கைதட்டலாம் கொடுத்துடலாமா? ஓகே. இப்போ நம்ம அக்காங்க எல்லாரும் ஏசப்பா பிறந்த நாளை பாட்டு பாடி அசத்த போகிறாங்க. பார்க்கலாமா? கேட்கலாமா? இன்னும் யாரும் பதிலே சொல்ல மாட்டேறீங்க. கேட்கலாமா? அழகா பாடினாங்கல்ல, மறுபடியும் நல்ல ஒரு பெரிய கைத்தட்டல் போட்டுடலாமா? ஓகே. அடுத்தது இப்போ பரலோக தேவனே இந்த பாரில் பிறந்தாங்க அப்படின்ற நடனத்தின் மூலமா சொல்ல வராங்க நம்ம சீனியர் கேர்ள்ஸ். தேவன் பாரில் பிறந்தார் புகழ உண்ணா புதுமை உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை உன்னதத்தில் மகிமை பரலோக தேவன் பாரில் பிறந்தார் புகழ உண்ணா புதுமை உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை உன்னதத்தில் மகிமை 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 மகிமை
பரத்தில் தூதர் பாடிட பாரில் தீர்க்க தேடிட பரத்தில் தூதர் பாடிட பாரில் தீர்க்க தேடிட அழகை அதிர்த்து நட்டுங்கிட அவன் நீயோர் மனம் மகிழ்ந்திட அழகை அதிர்ந்து நட்டுங்கிட அவன் நீயோர் மனம் மகிழ்ந்திட மகிமை 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 பிறந்தார் 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 புவியை ஈர்த்திடும் காந்தமாய் புலனையில் மிக சாந்தமாய் புவியை ஈர்த்திடும் காந்தமாய் புலனையில் மிக சாந்தமாய் எதையும் வென்றிடும் வேந்தனாய் ஏதும் அறியாதோர் பாலனாய் எதையும் வென்றிடும் வேந்தனாய் ஏதும் அறியாதோர் பாலகனாய் மகிமை 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 பிறந்தார் 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 நமது உள்ளம் யாவிலும் நாதனேசு பிறந்திட நமது உள்ளம் யாவிலும் நாதர் இயேசு பிறந்திட அர்ப்பணிப்போம் நம்மையே ஆண்டவர் இயேசுவுக்கென்றுமே அர்ப்பணிப்போம் நம்மையே ஆண்டவர் இயேசுவுக்கென்றுமே பரலோக தேவன் பாரில் பிறந்தார் புகழவும் நாம் புதுமை உலகில் அவர் பெயர் கேட்பிட இனிமை உன்னதத்தில் மகிமை 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 பிறந்தார் 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 மகிமை 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 பிறந்தார் 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 மகிமை 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 பிறந்தார் 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 பிறந்தார். பரலோக தேவன் புகழ் உண்டாக்க பிறந்த மாதிரி இந்த பிள்ளைங்க நம்மளை சந்தோஷப்படுத்த ஆடினாங்க. அதனால ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாமா? அடுத்தது, இந்த காலத்துல எல்லாம் நம்ம ஜிபிஎஸ் இல்லைன்னா மேப் மூலமாக எங்கே போகணுன்னாலும் வழி பார்த்து போகலாம். ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாக வான சாஸ்திரிகளுக்கு ஒரு ஜிபிஎஸ் இருந்துச்சு. அதுதான் வானத்து நட்சத்திரம் அப்படின்ற ஆச்சரியம். என்ன ஆச்சரியம் பார்த்தீங்களா? மாட்டு தொழுவத்தில் பிறந்த பாலகனை பார்க்க எப்படியெல்லாம் வந்திருக்காங்க பாருங்களேன். சொல்கிறதுக்கு நம்ம பாய்ஸ் ஆட வராங்க. ஆரி வராரோ இயேசு ஆரி வராரோ, ஆரி வராரோ இயேசு ஆரி வராரோ. மட்டகத்தில் பிறந்தவாரோ மந்தையாயர் பணிந்தவரோ, மட்டகத்தில் பிறந்தவாரோ மந்தையாயர் பணிந்தவரோ. நாட்டுக்கு நன்மை வர நாதனாய் உதித்தவரோ, நாட்டுக்கு நன்மை வர நாதனாய் உதித்தவரோ. ஆரி வராரோ இயேசு ஆரி வராரோ, ஆரி வராரோ இயேசு ஆரி வராரோ, ஆரி வராரோ இயேசு ஆரி வராரோ, ஆரி வராரோ
இயேசு ஆறி வராரோ. தீர்க்கதரிசிகள் முன் திடனாய் புரைத்தவரோ, தீர்க்கதரிசிகள் முன் திடனாய் புரைத்தவரோ, ஆர்க்கும் உரிமை உள்ள அன்பான தங்கம் இவர், ஆர்க்கும் உரிமை உள்ள அன்பான தங்கம் இவர். ஆறி வராரோ இயேசு ஆறி வராரோ, ஆறி வராரோ இயேசு ஆறி வராரோ, ஆறி வராரோ இயேசு ஆறி வராரோ, ஆறி வராரோ இயேசு ஆறி வராரோ. வனத்து நட்சத்திரம் வழி நடந்த சாஸ்திரிகள், வனத்து நட்சத்திரம் வழி நடந்த சாஸ்திரிகள், தானாய் எழுந்து வந்து தாழ் பணிந்த கிறிஸ்தி வரும், தானாய் எழுந்து வந்து தாழ் பணிந்த கிறிஸ்தி வரும். ஆறி வராரோ இயேசு ஆறி வராரோ, ஆறி வராரோ இயேசு ஆறி வராரோ, ஆறி வராரோ இயேசு ஆறி வராரோ, ஆறி வராரோ இயேசு ஆறி வராரோ. ஆறி வராரோன்னு நல்லா அழகா ஆடி முடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு இன்னொரு பெரிய கிளாப் பண்ணிடுங்க. அடுத்ததாக நம்முடைய பிள்ளைங்க மனப்பாட வசனம் சொல்ல வராங்க. மத்தேயு 1. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆயிட்டாள், ஒரு குமரனை பெறுவாள், அவனுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுதல் என்று சொன்னான். இம்மானுவேல் என்றும் பெயர் தேவன் நம்முடைய இருக்கிறார் என்று அர்த்தம். ஏசாயா 11:1. ஈசாயா மரத்தின் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேரில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அக்கா பஸ் தலைப்பு என்னக்கா? மத்தேயு 1:21. செல்லமாய் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று என் பெறுவார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படும். ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலங்கள் பிறந்தால், நமக்கு ஒரு குமரன் கொடுக்கப்பட்டார். 6ஆம் வசனம். ஏசாயா 55:8. என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உங்கள் நினைவுகள் என் வழிகளுக்கு அல்லவென்று கர்த்தர் சொல்கின்றார். சங்கீதம் 136. கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது.
பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தை கவிழ்த்து போட்டவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்திலே நடத்தினவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோர் என்றின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகையை அழித்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய கர்த்தர் எல்லாரும் உசுத்தி பாருங்கள். கர்த்தர் நல்லா உசுத்தி பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவன். சங்கீதம் 34:8. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் சின்ன பசங்களா இருந்தாலும் சூப்பரா வசனம் சொன்னாங்களே, அவங்களுக்கு மறுபடியும் ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துருங்க. அடுத்ததாக இப்போ ஒரு குறு நாடகம் பார்க்கலாமா? ரெடியா இருக்கீங்களா? பார்க்கலாமா? சவுண்டே காணுமே. பார்க்கலாமா? ஓகே. நம்ம ஏதாவது நம்ம பஸ்ஸில் ட்ரெயினில் போகணுன்னா நம்ம டிக்கெட் எடுக்கணும். அதே மாதிரி நம்ம பரலோக ராஜ்யம் போகணும் அப்படின்னா நம்ம சொர்க்கத்துக்கு டோக்கன் எடுக்கணும். அதே மாதிரி ஒரு வாலிபனோட கனவில் சில பேர் நிறைய பேர் வந்து சொர்க்கத்துக்கு டோக்கன் எடுக்க முடியாமல் பின்னாடி திரும்பி போயிடுறாங்க. அதையெல்லாம் பார்த்து அவன் கனவில் வர்றதை திரும்பி அதை பார்த்து அவன் பயப்படுறான். இதெல்லாம் அந்த வாலிபனோட கனவுல நடக்கிற காரியங்கள். டோக்கன் எடுக்காம போக மாட்டான் இந்த பாண்டி. பாண்டி எங்கடா போற? நல்ல கேள்வி கேட்டீங்களே. உங்களுக்கு பரலோகத்துக்கு போக வேண்டாமா? ஆமாம் போகணும். அப்புறம் எங்கே உட்காந்துருக்கீங்க? அதுக்கு என்னடா பண்ணோம்? இங்கே நம்ம ஊரில் 2 தேவதை வந்திருக்காங்களாம். அவங்க பரலோகம் போகிறதுக்கு டோக்கன் வச்சுருக்காங்களாமா. அப்படியா? ஆமாம். நான் என்னது பரலோகத்துக்கு டோக்கனா? அங்கே பார்த்து பேசுகிறேன். போடா வெங்காயம். பரலோகத்துக்கு டோக்கனு டாஸ்மார்க்கு டோக்கன் கிடைக்குமாடா? வர்றாவன் லூசு பாயில டாஸ்மார்க் தான்டா எனக்கு ஐயோ டாஸ்மார்க் தான்டா எனக்கு சொர்க்கமே. போடா லூசு பாயில. அஷ்டு போகிறேன். சரி நான் போகிறேன், நீ வந்தாவா வராட்டி போ. வீட்டில் இருந்தால் அவ தொல்லை, வீட்டுக்கு வெளில இருந்தால் மற்றவங்க தொல்லை. அவன் அங்கே பரலோகத்து வந்தானே நான் தொல்லை தானே பண்ணுவான். நானும் அவன் கூட வரேன்டா. தம்பி இங்கே பரலோகத்துக்கு போகிற டோக்கன் கொடுக்குறாங்களாமே, எங்கே கொடுக்குறாங்க? முன்னாடியா?
சில கேன போயில பின்னாடி போல. நீங்கள் தான் டோக்கன் வாங்க போகிறீங்களா? ஒருத்தருக்கும் டோக்கன் கிடைக்காது. போ போ பின்னாடி போ. நீ எப்படா வந்த? இப்போ தானே வந்தேன். உங்கள் பேர்? என் பேர் உபவாச ராணி. நான் வாரத்துக்கு 2 நாள் உபவாசம் எடுப்பேன். இது ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், வேணா கேட்டு பாருங்களேன். நீங்கள் மனுஷருக்கு தெரிகிற மாதிரி உபவாசம் இருக்கிறீங்க. அடுத்து உங்கள் பாவத்தை விட்டு நீங்கள் ஒன்றும் மனம் திரும்பலை. போய் மனம் திரும்பிட்டு வாங்க. அப்படியா? உங்கள் பேர்? நான் சுவிசேஷ தேவி. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவ. நிறைய சுவிசேஷம் சொல்லியிருக்கேன். உங்களை ஆண்டவர் ஊழியம் செய்ய சொல்லலையே. ஊழியம் என்பது ஒரு இறைப்பணி. அதை இறைவன் சொல்லிதான் செய்யணும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஆண்டவர் சொல்கிற செய்யணும். நீங்கள் இன்றும் பாவத்தை விட்டு மனம் திரும்பலையே. போய் மனம் திரும்பிட்டு வாங்க. கரெக்டாக சொல்கிறீங்களே. உங்கள் பேர்? ஐயம் நல்ல முத்து. நம்ம ஊருக்கு, நம்ம நாட்டுக்கு, நிறைய மக்களுக்கு நிறைய நல்ல காரியங்கள் பண்ணியிருக்கான். உங்களுக்கு ஏதாச்சும் தேவை இருக்கா? நல்ல பேர். ஆனால் நீங்கள் உங்கள் பாவத்தை விட்டு நீங்களையே போய் மனம் திரும்பிட்டு வாங்க. ஊர் உலகத்தில் எல்லாம் மனம் திரும்பிட்டா இருக்காங்க. அப்படி அல்ல, நீங்கள் பரலோகம் போகணும்னா நீங்கள் மனம் திரும்பணும். போங்க நீங்களும் உங்கள் பரலோகமும். ஆமாம், வர்றவங்க போகிறவங்க எல்லாம் டோக்கனே இல்லாமல் வந்துட்டு இருக்காங்களே, நம்மளுக்கு டோக்கன் கிடைக்குமா? அதுதான் நானும் நினச்சிக்கிட்டு இருக்கேன். என்னக்கா உங்களுக்கு டோக்கன் கிடைக்கலையா? எனக்கெல்லாம் டோக்கன் கொடுக்க மாட்டாங்களாம் தம்பி. ஏன்க்கா நீங்கள் தான் நாள் முழுக்க ஜெபம் பண்ணுறீங்க, நாள் முழுக்க பைபிள் படிக்கிறீங்க, உங்களுக்கு ஏன் தர மாட்டாங்க? இருந்தாலும் மற்ற நேரத்துலலாம் சினிமா சீரியல்லாம் பார்க்குறேன், கொஞ்சம் மினிக்கிப்பேன். அதனால பாவத்தை விட்டு மனம் திரும்பணுமா? ஆனால் சில பாஸ்டர்லாம் சினிமா பார்க்குறது நல்லதுன்னு சொல்கிறாங்களே. சொல்கிறாங்க. சினிமாவில் ஒரு சில விஷயங்கள் நல்ல கருத்து இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் வேதத்துக்கு புறம்பாக இருக்குது. அதனால் அதெல்லாம் பார்க்கக்கூடாது, அது ஒரு பாவம்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்மளுக்கு டோக்கன் கிடையாது. அதுதான் உறுதியாகிடுச்சு. உங்கள் பேர்? என் பேர் டபுள் சி. பேருக்கு ஏற்ற மாதிரி வெளில நல்லவனாகவும் அந்த நகரத்தில் பாவம் செஞ்சனாகவும் இருக்கேன். ஆனால் நான் பர்சனாக ஆயிடுவேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது. டோக்கன் கொடுங்க. ரொம்ப வித்தியாசமான பேராக இருக்கே. நீங்கள் போய் மனம் திரும்பிட்டு வாங்க. நான் மட்டுமா இப்படி இருக்கேன்? எல்லாரும் தான் அப்படி இருக்காங்க. உங்கள் பேர்? என் பேர்லாம் இருக்கட்டும். நான் ஃபஸ்ட்டு என் பாய் ஃப்ரெண்டோட ரவுண்ட்லாம் அடிக்க முடியுமா? சேட் பண்ண முடியுமா? உங்களுக்கு டோக்கன் இல்லை. போய் மனம் திரும்பிட்டு வாங்க. உங்கள் பேர்? என் பேர் அன்பு ராணி. இந்தாங்க, நீங்கள் தேசத்துக்காகவும் எல்லாருக்காகவும் பாரமாக ஜெபம் பண்ணீங்க. உங்கள் பேர்? என் பேர் கிறிஸ்டி. பேருக்கு ஏற்ற மாதிரி தினமும் பைபிள் வாசிப்பேன், 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுவேன், வாரம் வாரம் சர்ச்சுக்கு போவேன். எல்லாம் சரி, ஆனால் நீங்கள் இன்னும் உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பலையே. பாவத்தை விட்டு மனம் திரும்புறதா? பாவத்தில் இருக்கிற சந்தோஷம் நிரந்தரம் இல்லை, பரலோக சந்தோஷம்தான் நிரந்தரம். நீங்கள் போய் மனம் திரும்பிட்டு வாங்க. அப்போதான் சொர்க்கம் போக முடியும். இல்லைனா நரகம்தான். நரகம் மிகுந்த வலி உடைமையது. உங்கள் பேர்? ரோசி. நீங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பி இருக்கீங்க, எல்லாருக்கும் உதவி செஞ்சுருக்கிறீங்க, புத்தி உள்ள ஸ்திரீயாக வாழ்ந்திருக்கிறீங்க, தேவனுக்கும் உங்கள் கணவருக்கும் கீழ்ப்பணிந்திருக்கிறீங்க. இந்தாங்க. நன்றி. உங்கள் பேர்? ஆபிரகாம். நீங்கள் போய் பாவத்தை விட்டு மனம் திரும்பிட்டு வாங்க. சரிங்க. அப்படின்னா நான் பாவத்துலேருந்து மனம் திரும்பலைன்னா எனக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்காதா? ஐயோ சொல்கிறா நீயே சொல்கிறா.
என்னாச்சு 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 ஏன் ஏன் என்னாச்சு என்னாச்சு? எனக்கு ஒரு கெட்ட கனவு ஒன்று வந்துச்சுண்ணா. என்ன கனவு? அதில் வந்து பரலோகத்தில் வந்து நான் பரிசுத்தமாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் பரலோகம் போக டிக்கெட் கிடச்சிருக்கு. ஆமாம், பரிசுத்தமாக இருந்து பாவத்தை அறிக்கையிட்டால் தான் ஆண்டவரோட பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். பரலோக ராஜ்யம் ஆண்டவர் வந்து இங்கே பூமிக்கு வரும்போது நம்ம பாவ மன்னிப்பு இல்லை, பாவ அறிக்கையிட்டு பரிசுத்தமாக இருந்தால் தான் ஆண்டவருக்கான பரலோகத்துக்கு நம்மளுக்கு டிக்கெட் கிடைக்கும். நீ உன் பாவத்தை அறிக்கையிட்டு இப்போவே நீ ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டினா ஆண்டவர் உன்னை கண்டிப்பாக வந்து பரலோகத்துக்கு ஒரு நல்ல ஒரு டிக்கெட் கொடுத்து உன்னை பரலோகத்துக்கு கூப்பிட்டு போவார். இதுக்கப்புறம் நான் பாவம் பண்ணாமல் கர்த்தருக்குள்ளே நிச்சயமாக இருப்பேன். நான் என்னதான் நம்ம வாழ்க்கையில் ஒரு சில காரியங்கள் நம்மளோட பார்வைக்கு நன்மையாக தெரிஞ்சாலும் ஆனால் நம்ம செய்கிற ஒரு சில விஷயங்கள் அது பாவம்னு தெரியாமலே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதையெல்லாம் நம்ம பண்ணும்போது நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போகவே முடியாது. அதனால நம்முடைய பாவத்தை விட்டு நம்ம எப்போ மனம் திரும்புகிறோமோ அப்போ தான் நமக்கு பரலோக ராஜ்யம் போக முடியும். அதான் இந்த நாடகத்தோட கருத்து. என்னதான் நாடகம் நகைச்சுவையாக இருந்தாலும் அதில் சொன்ன அந்த கருத்துக்கள் வந்து நம்மளை சிந்திக்க வைக்குது. பரலோகத்துக்கு வந்து நமக்கு டோக்கன் கிடைக்குமா அப்படின்றத நம்ம கண்டிப்பாக சிந்திச்சு பார்க்கணும். இவ்வளோ அருமையான நகைச்சுவையின் மூலமாக இந்த ஒரு சத்தியத்தை சொன்ன இந்த குழுவினருக்கு நம்ம ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமா? இப்போ நீங்கள் எல்லாரும் ஆவலோடு காத்துட்டு இருந்த நம்ம கிறிஸ்மஸ் தாத்தா வரப்போறாரு. எல்லாரும் அமைதியா இருங்க. நீங்க அமைதியா இருந்தா தான் கிறிஸ்மஸ் தாத்தா வருவாரு. அவர் வரும்போது யாரும் எதுவும் பண்ணாதீங்க, அமைதியா இருங்க. கிறிஸ்மஸ் இப்போ வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். கிறிஸ்மஸ் இப்போ வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். கிறிஸ்மஸ் தாத்தா வருவாரே, gift நமக்கு தருவாரே, அவருடன் ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம். கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், கிறிஸ்மஸ் தாத்தா. மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், we are children. ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், கிறிஸ்மஸ் தாத்தா. மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், we are children. புத்தம் புது துணியோடு, அம்மா அப்பா துணையோடு, சர்ச்சுக்கு நாங்க போவோமே, பேபி ஜீசஸ் பார்ப்போமே. உண்மை நேர்மை என்னாலும் உங்கள் வாழ்வில் உண்டாக, நம்மை தேடி அன்பாக வந்தார் இயேசு பாலனே. என்றென்றாலும் புது பாட்டு அவர் தருவார், அளவில்லா அன்பாலே நிறைத்திடுவார். உன்னை என்னை மீட்டிடவே மானிடனாய், பெத்லகேமில் வந்தார் இயேசு பாலகனாய். ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், கிறிஸ்மஸ் தாத்தா. மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், we are children. ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், கிறிஸ்மஸ் தாத்தா. மேரி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், we are children. கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். கிறிஸ்மஸ் தாத்தா வருவாரே, gift நமக்கு தருவாரே, அவருடன் ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம். கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். La
சந்தோஷம் வரணும் இதனை புரிஞ்சிட்டு காலம் நேசு சிரிப்பை பால் என்றும் சிரிப்பை மகிழணும். நீங்க சொன்ன அட்வைஸ் எல்லாம் கேட்டுக்கிறோம் அவர் அன்பில் என்றுமே வாழ்ந்திடுவோம். பிறருக்கு உதவிடும் எண்ணம் வேண்டும் அதன் பிறகே ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்ல வேண்டும்.